சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் கத்தருக்கேற்றனல் காணிக்கையாம். சுத்த ஜீவியமும் தூய ஒழியமும் கத்தருக்கேற்றனல் காணிக்கையாம். சித்தங்கொண்டெம்மை நீர் பாவிப்பதாலே, சித்தங்கொண்டெம்மை நீர் பாவிப்பதாலே நித்தமும் ஜெயம் காண்போம். நாங்கள் நித்தமும் ஜெயம் காண்போம். எங்கள் தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா, எங்கள் தாகத்தை தீரும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தேவ முகத்தை பார்ப்பதற்கு திரும்பவுமாய் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தேவன் கட்டளையிட்டு கொஞ்ச நேரம் வேத வசனத்தின் உள்ளான காரியங்களை கவனிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தருணத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சில வேளை கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்குள் பதியும் பொழுதெல்லாம் நாம் பரவசம் கொள்ளுவதற்கும், நாம் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கும், அவருடைய சமூகத்திலே நாம் கருத்தாய் ஜெபிக்கிறதற்கும் நம்முடைய நேரங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள் ஒதுக்கப்படுவதால் இன்னும் கர்த்தருடைய நாமம் கனம் பண்ணப்படுவதற்கும் மகிமைப்படுவதற்கும் ஏற்றதாய் காணப்படட்டும். மற்ற மக்கள் வித்தியாசமான நிலையில் தங்கள் வழிபாடுகள், தங்கள் ஒழுங்குமுறைகள், தங்களுடைய பக்தி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஆனாலும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்கள், நித்திய ராஜ்யத்திற்கென்று பேரெழுதப்பட்ட ஜனங்கள், வேதத்தில் எழுதியிருக்கிறது போல நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள் அந்த தன்மையை இழந்து போகாமல் வாழ்வதற்கு தேவன் அவர்களை எப்படியெல்லாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்த வேண்டுமோ அப்படி நிலைப்படுத்துவதற்கு நாட்களையும் காலங்களையும் சூழ்நிலைகளையும் அதற்கென்று அவர் பயன்படுத்துவாராக. நான் வேத வசனத்திற்குள்ளாக செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதிய ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி அங்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை எப்படி பழைய ஏற்பாட்டு காலம் முடிவதற்கு முன்னதாகவே அவர் நிலை நிறுத்தினார் என்பதையும் நாம் நினைவிலே கொண்டு, உண்மையாக தேவன் தீர்மானித்த ஒரு தீர்மானம் சரியாய் நான் அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டால் என்னையும் என் சந்ததியும் கூட அவர் மறந்து விடுவதில்லை என்பதற்கு நாம் அத்தாட்சியாக அவைகளை வைத்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் எழுதியிருக்கிறது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் நொண்டியானவனை சேர்த்துக் கொள்வேன், அவன் தள்ளுண்டவனை நான் அணைத்துக் கொள்வேன். நீங்கள் அந்த வேத வசனத்தை வாசித்தாலே அது நேர்த்தியாய் எழுதப்பட்ட ஒரு பாகம் என்பதை நாம் அறிய முடியும். காரணம், அந்த வேத வசனத்தினுடைய தன்மை நான் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் என்று எழுதினார். வாழ்க்கையிலே முழுமையாய் நம்பிக்கை இழந்தவர்கள் சிலர் உண்டு. அதில் நம்பிக்கை இழந்து போனவர்கள், பார்வை இழந்தவர்கள், அடுத்து இது போல தன் அங்கவீனமானவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் உண்மையாகவே எந்த விதத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தினாலும், எந்த விதத்தில் அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் தங்கள் மனதிற்குள்ளாக அதை நிலைநிறுத்த முடிவதில்லை. தங்களுக்கு நேரிட்டிருக்கிற அப்படிப்பட்ட பலவீனங்களை மற்றவர்களை பார்த்து அல்லது மற்றவர்களோடு பேசி எண்ணும் பொழுது தாங்கள் அவைகளை எண்ணி மன உடைந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். இது இந்த சூழ்நிலையில் நாம் கண்கூடாக பார்க்கிற காட்சி. இந்த அனுபவத்தில் தான் இங்கு வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சரியான உறுதியான வார்த்தையாக இருந்தது. எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், நொறுங்குண்டு கலங்கி போய் கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்ட மகளைப் போல் இருந்த உன்னை அழைத்தேன் என்று சொல்லுவார். இப்படி சில நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எத்தனை ஆறுதலாய் மனிதனுக்கு காணப்பட்டாலும் அவைகள் ஆறுதல் படுத்துகிறவர்களாக
அவனுடைய உள்ளத்திற்குள் அவைகள் நிலைப்பதில்லை. காரணம் அவனுக்குள் இருக்கிற பலவீனமான காரியங்கள். ஆனால் வேதத்தை மாத்திரம் அந்த மனிதன் உற்று பார்க்க தொடங்கிவிட்டால், இதை போல இன்னும் ஒரு மடங்கு உபத்திரவங்கள் நேரிட்டாலும் அவன் தன்னை ஆட்கொண்ட ஆண்டவரையும் தன்னை ரட்சித்தவரையும் மறந்து போகவே மாட்டான். அதற்கு காரணம் அவனோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த ஆழ்ந்த காரியங்களை. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான அரசனை நினைவுபடுத்துகிறேன். ராஜாவாகிய சவுல் முதலில் இஸ்ரவேலுக்கு அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். சாமுவேல் அவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நேர்த்தியான ஒரு வேத வசனம். நீங்கள் சாமுவேலின் புஸ்தகங்களில் எல்லாம் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் நிகரானவன் இல்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு தேசத்திற்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி கோத்திரமானாலும் தேவனாலே முன்கூட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவருடைய அனுபவங்கள், அவருடைய சூழ்நிலைகள் என்று எண்ணும் பொழுது தான் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய காரியங்களில் உறுதியாய் நிற்க முடியாமல் போனாரை தவிர, அவர் மற்ற காரியங்களில் தேவன் பயன்படுத்தின பலத்த கருவியாயிருந்தார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை முழுமையாய் ராஜ்யபாரம் பண்ணின ஒரு நல்ல மனிதன் தான். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதது நிமித்தம், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதது நிமித்தம், தீர்க்கதரிசி ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவைகளின் மேல் தன் கவனத்தை செலுத்தாதது நிமித்தம் தேவன் அவனை அரசனாய் வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். அதுபோல காலம் இப்பொழுது இருந்திருக்குமானால் இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியத்திலிருந்து தள்ளிவிடப்படுவார்கள் என்று எண்ணி பாருங்கள். எல்லா காரியங்களையும் கவனிக்கிறோம், எல்லா காரியங்களையும் வாசிக்கலாம், எல்லா காரியங்களையும் உற்று பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ஆழங்கள் தெரியும். சவுலை போல தேவன் உற்று கவனித்து ஒதுக்கி தள்ளுகிற காலமா இருக்குமானால் இன்றைக்கு இவ்வளவு சபைகள் இருக்காது, இவ்வளவு ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள், எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்று பெதட்ட மாட்டார்கள். காரணம், அடுத்து 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 அவர் கடத்தி போய்கொண்டே இருப்பார். அவனுடைய வகையை எண்ணி பார்க்கும் பொழுது அவனுக்கு மாத்திரம் இல்லை, ராஜாவாகிய சவுலுக்கு மாத்திரமல்ல, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கும் அந்த பாக்கியம் இல்லாமல் போனது. அடுத்த அரசாட்சிக்கு வர வேண்டிய அவனுடைய குடும்பம், அடுத்த ராஜ சபையில் இருக்க வேண்டிய ஒரு குடும்பம், அடுத்த ராஜாங்கத்தினுடைய மேன்மையை கவனிக்க வேண்டிய ஒரு குடும்பம் அற்று போன ஒரு நிலையை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கலாம். தாவீது ராஜாவானார். அவர் ராஜாவான அந்த நிலையிலேயே தன்னை ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். யோனத்தானுக்கு தான் கையடித்து கொடுத்த சில உத்தரவாதமான காரியங்கள் இங்கு உண்டு. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகள் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு நிறைந்த ஒரு மனிதனாய் தாவீது சிந்தித்தார். தான் அரசன் ஆனவுடன் அருகில் இருக்கிற மக்களை அழைத்து, சவுல் ராஜாவுடைய குடும்பத்தில் வகையில் யாராயிலும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் ஒரு மனிதனை காட்டினார்கள். வேலைக்காரன் ஓடி வந்தான். உன் பேர் இதா, நீ அவருக்கு வேலைக்காரனா? ஆமாம். அவருடைய குடும்பத்தில் யாராயிலும் இருக்கிறார்களா? இந்த வார்த்தைக்கு அவர் சொல்லுகிறார், 2 காலும் முடமான ஒரு மனிதன் யோனத்தானுக்கு பிறந்திருக்கிறான் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணத்தில் நிற்கிறோம். காரணம், 2 காலும் முடமான ஒருவன். வேதத்தில் நாம் இப்பொழுதுதான் வாசித்தோம், அவன் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தேவன் என்று. அவனை சேர்த்து அணைக்கிற தேவன் என்பதை நாம் செப்பனியாவில் தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்னார், நான் சேர்த்துக் கொள்வேன் என்று. வாழ்வில் எத்தனையோ காலங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள். நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த சவுலின் வாழ்க்கையில், அடுத்த யோனத்தாவின் வாழ்க்கை அப்படி எண்ணி பாருங்கள். இந்த 2 காரியங்களோடு கூட இந்த மேவி போசேத் என்று சொல்லுகிற இந்த 2 கால் முடமானவனையும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். 2 பேரும் இறந்து போனார்கள். தாத்தாவும் போயிட்டார், அப்பாவும் போயிட்டார். அதற்கு பின்பு தன் தாத்தா பகைத்த, தாத்தா எதிரியா எண்ணின ஒருவன் அரசவைக்கு வந்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத அங்கலாய்ப்பு நிறைந்த ஒரு நேரம். மாத்திரமல்ல, அவர் உட்கார்ந்து தன்னை ஆலோசனை பண்ணியிருப்பார். ஆனால் எனக்கு
மற்ற மனிதனைப் போல 2 கால்கள் இருந்திருந்தால் நானும் பட்டயத்தை ஏந்தி போர் செய்திருக்க கூடும், அல்லது என்னை 10 பேரை சேர்த்து வைத்து நான் ஏதாவது ஒன்று செய்திருக்க முடியுமே. அதுவும் அவருக்கு இல்லாமல் போனது. மற்றொன்று, தன் தகப்பனும் இல்லை, தன் தகப்பனுடைய வம்சத்திற்குள்ளும் இருக்கிற மக்களை யாரை சொல்லுவது, அங்கலாய்க்கிறார். விழிப்பட்டு கைவிட, ஒன்று சரீரத்திலும் அங்கவீனம், மற்றொன்று குடும்பத்திலும் எதிரியை போல பாவிக்கப்படுகிற குடும்பம். இனி இந்த குடும்பம் தலைக்குமா என்று சொல்ல முடியாத பரிதாபமான நிலைமை. மூன்றாவது, தனக்கு 2 கால் இல்லாததால் தனக்கு தலையாயிருக்கிற ஒரு வேலைக்காரனைத்தான் நம்பி இருக்க வேண்டிய அவசியம். இறங்க வேண்டுமா, ஒரு ஆள் வேணும். ஏறணுமா, ஒரு ஆள் வேணும். ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்க போகணுமா, ஒரு ஆள் துணைக்கு வேணும். அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற வண்டி சக்கரங்கள் அல்லது மற்ற காரியங்கள் எப்படி இருந்தது என்று தெரிய முடியவில்லை. ஒரு இடத்திற்கு அவர் சொல்லுவார், போகிறதற்கு என் வேலைக்காரனை நான் சேனம் கட்டி கொடுத்து என்னை அனுப்பி என்று சொன்னேன், அவன் மறுத்து விட்டான் என்று. பரிதாபமான ஒரு நிலைமை. அதற்கென்று ஒரு மனிதன் அவருக்கு சேவிக்க, அவருக்கு பணிவிடை செய்ய இருந்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு நிலையில் ராஜவம்சத்தில் பிறந்து, தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தில் பிறந்து, முற்றிலுமாய் கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவன் 2 காலும் இல்லாதவனாய் காணப்பட்டு, தள்ளப்பட்டவனைப் போல, ஒதுக்கப்பட்டவனைப் போல, முற்றிலும் புறம்பாக்கப்பட்டவனைப் போல நிற்கிறான். இன்றைக்கு வாழ்க்கை என்பதை கொஞ்சம் சிந்திக்க தொடங்கினாலே நாம் இவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம். ஒரு நிமிஷம் நம்முடைய அனுபவங்களை அப்படியே எண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் என்பார்கள். ஒரு காலத்தில் எனக்கு அதுபோல இருந்தது. ஒரு காலத்தில் நான் பாடத் தொடங்கினால், படிக்க தொடங்கினால், நான் செபிக்க தொடங்கினால், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். காலம் கடந்தது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை பரிதாபமாய் மாறினது. அவருக்கு வயல் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், வேலைக்கு ஆள் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் மேன்மை இல்லை, அரசாங்கத்தின் கனம் இல்லை, அரசாங்கத்தின் தன்மை இல்லை. கிடைக்க வேண்டிய பங்கு இல்லாமல் போனது. கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி சிந்தித்து பாருங்கள். எல்லாம் இருக்கிறது. தகப்பனுக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள். இவர் சவுலின் பேரன். அடுத்தது பேசுகிறார் யோனத்தானுடைய மகன். அடுத்து பேசுகிறார் இவர் ராஜாங்கமே இவர்கள் கையில் தான் உள்ளது. எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் தனக்கென்று ஒன்றுமில்லை. எனக்கு விசுவாச மார்க்கத்தில் கர்த்தருடைய ஜனங்களின் நடுவில், கர்த்தரை நம்பி இருக்கிற நடுவில் இதே அனுபவங்கள் தான். ரொம்ப அருமையா இருக்கார், ரொம்ப அருமையா பாடுவார், ரொம்ப அருமையா பேசுவார், ரொம்ப அருமையாய் அந்த குடும்பமே பரம்பரையா ஆண்டவருடைய குடும்பம், பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பம், பரம்பரையாய் ஆண்டவரை தேடினது, இப்படி எல்லாம் பழக்கமாக சொல்லுவார்கள். ஆனால் ராஜாங்கத்தில் இடமில்லை, அரசவையில் இடமில்லை, அங்கு போகிறதற்கு இடமில்லை. இதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க கடனாளியாய் நிற்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அனுபவத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் வந்து சிந்தனைக்கு உங்கள் இருதயங்களை திருப்பி பாருங்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவ ராஜ்யத்தில் இடம் உண்டா? அந்த ஒரு கேள்வியை கேட்டாலே போதும், என்னுடைய பக்தி மார்க்கமே வித்தியாசமாக மாறிவிடும். ஆடுகிறேன், பாடுகிறேன், பேசுகிறேன், செய்கிறேன், எனக்கு நல்ல பேர் இருக்கிறது. எங்கள் தாத்தா பேர் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் பாட்டி பேர் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அப்பா பேர் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அப்பா ரட்சிப்பு தெரியும், எங்கள் அப்பா மலை மேலே தவழ்ந்து போய் தேசத்தை பிடித்தது தெரியும், எங்கள் அப்பா தேசத்துக்குள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து 40 ஆண்டுகள் எங்கள் அப்பா தகப்பனுக்கு கூடவே இருந்தார், எல்லாம் தெரியும். ஆனால் இப்பொழுது தேவ ராஜ்யத்தில் நான் போவேனா, நான் வளர்த்தப்பட்டிருக்கிறேன்? அந்த ஒரு கேள்வியே போதும் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை தொடுவதற்கு. கொஞ்சம் நம்மையும் ஆராய்ந்து பார்க்க கடனாளியாய் நிற்கிறோம். நான் 2வது மிரட்டுவதற்கும் ஏதோ ஒரு காரியத்தை புகுத்துவதற்கும் அல்ல, அடுத்த ஒரு காரியத்தையும் கவனியுங்கள். பெற்றோரின் முழுமையான கவனம் பிள்ளைகளை தேவ மகிமைக்கு உரியவர்களாய் மாற்றிவிடும். பெற்றோர்கள் கவனம் 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 என்பதுதான். இன்றைக்கு பெற்றோர் ஆராதனைக்கு போவார்கள், பிள்ளைகள் கூட வருவதில்லை. பெற்றோர்கள் பாடி ஜெபித்து உட்கார்வார்கள், பிள்ளைகள் அங்கு அமர்வதில்லை. புஸ்தகம் கைவுமாய் போய்விடுவார்கள். அதுவும் இந்த லேப்டாப் அதுபோல பாகங்களை எடுத்துக்கொண்டு தனித்து போய்விடுவார்கள். நான் படிக்க போகிறேன், நான் கவனமாக இருக்கணும்,
எனக்கு நாளைக்கு படிப்பு, நாளைக்கு எனக்கு அந்த காரியத்துக்கு நான் போகணும், இன்னைக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வர முடியாது, எனக்கு என்னால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள முடியாது, இன்றைக்கு நான் அவசியம் அந்த விழாவில் கலந்து கொள்ளணும், இன்னைக்கு அவசியம் நான் அந்த இடத்துல எனக்கு இன்னொரு பாற்றை கொடுத்திருக்கிறார். ஏன் இதையெல்லாம் நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், சத்துரு நான் அனுபவிக்க வேண்டிய இடத்தை அனுபவிக்க விடாமல் எனக்கு முன்பாக இடரலாய் காணப்பட பண்ணுகிற காரியங்களை ஒரு பெற்றோர் கவனித்து தன் பிள்ளைகளை சீராய் நடத்தினால் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் வேறொருவனும் அனுபவிக்க முடியாது. யோனத்தான் தன் காரியங்கள் எப்படி இருந்தாலும் ராஜாங்கத்தின் மேன்மையை கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாய், எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் இந்த தேசத்துக்கு ராஜா, ஆண்டவர் சொல்லிவிட்டார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் அவருக்கு பயப்படுகிறேன், உங்களை கொல்ல என்னால முடியும், தாவீது உங்களை கொல்ல என்னால முடியும், நிமிஷத்துல உங்களை நான் பொசிக்கிறேன், ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நான் காதலில் கேட்டிருக்கிறேன், நீர்தான் அடுத்து என்று சொல்லி, இப்படி கர்த்தருக்கு பயந்து தனக்கு விரோதியாய் காணப்பட்டாலும், தன் குடும்பத்திற்கு விரோதியாய் காணப்பட்டாலும், தன் குடும்பத்தின் காரியங்களுக்கு இனி எல்லாருக்கும் மேலான இவன் தான் அரசன் என்கிற ஒரு நிலை காணப்பட்டாலும், தன்னுடைய வம்சத்தில் இனி ராஜாங்கம் இல்லை என்று தெரிந்தாலும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்ததால் 2 காலும் முடமான இந்த மனிதனுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது. அழைப்பு நிமித்தம் ஓடி வருகிறான். அரசர் சொல்லுகிறார், உங்க தகப்பன் ஆகிய சவுல் என்று, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்க அப்பா சொத்து உங்க தாத்தா சொத்து எல்லாம் உனக்கு தான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய காலங்கள் நம்முடைய விசுவாசத்தின் பலத்தால் நாம் இன்னும் அவரை கிட்டி சேரும் பொழுது கிடைக்கிற பாக்கியம் என்பது அளவிட முடியாதது. சொல்லுகிறார், கிடைக்கிறது உனக்கு மட்டும் இல்லை, எந்த அரசாங்கத்தில் இனி அரசவையில் இனி உங்களுக்கு இடமில்லை என்று உள்ளத்தில் எண்ணினாயோ, அதே அரசவையில் நீ தினமும் என்னோடு அப்பம் புசிக்க வேண்டும், இந்த அரசவையில் நீ இங்கு இருக்க வேண்டும் என்று. எங்கோ குடியிருக்கிற ஒரு மனிதன் எருசலேமிலே குடியிருக்க தொடங்குகிறார். எருசலேமுக்குள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிற ஒரு நிலை. இதற்கு காரணம் மேவிபோசேத் அல்ல, மேவிபோசேத்தின் பெற்றோர். அருமையான பெற்றோருக்காக தான் இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை படிக்க வையுங்கள், பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளோடு கூட அமர்ந்து ஒரு பாடல் பாடி பழகி கொடுங்கள், பிள்ளைகளோடு அமர்ந்து வேத வசனங்களை கொஞ்ச நேரம் புரட்டி கொடுங்கள். பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு மேன்மையான பாதையை தேவன் வைத்திருக்கிறார். தள்ளி விடுகிறவர் அல்ல, 2 காலம் முடமானாலும் தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் மறுபடியும் அரசவையில் உட்கார வைக்கிறவர். அந்த ஒரு காரியத்தை நம்முடைய மனதின் ஆழத்திலே வையுங்கள். மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம், ஐயா, நான் எல்லாம் உடையவனாயிருந்து என் பெயர் எப்படிப்பட்ட காரியத்திற்குள் இருந்தாலும் எனக்கு ராஜாங்கத்தில் இடம் கிடைக்குமா என்கிற ஒரு சிந்தனையோடு கூட நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட ராஜாங்கத்தின் இடம் எனக்காகவே உண்டு என்கிற அந்த நம்பிக்கையின் நிலையையும் அறிந்து கொள்வோம். 2 காரியத்தையும் சிந்தனை கொண்டு வாருங்கள். எனக்கு இடம் உண்டுதானா? நான் அங்கே இருக்க போகிறேன், நான் அரசனை தினமும் சந்திக்க போகிறேன், அரசனின் முகத்தை நான் தினமும் தரிசிக்க போகிறேன். மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், அது எது நடந்தாலும் அந்த மனுஷன் இங்கே உட்கார்ந்துருக்காரு, அவருடைய ஆட்சி, அவங்க அப்பா தான் முதல் அரசன், அவங்க தாத்தா தான் முதல் அரசன், அவர் காலத்தில் அப்படி, அவர் காலத்தில் இப்படி பேசிக்கொள்வதற்காக, கேட்பதற்காக தேவன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வம்சத்தில் உண்டாக்கினார். இதற்கு காரணம் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், இருதயங்களை சீர்படுத்துங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை தவற விடாதீர்கள், பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை முழுமையாய் வேத புஸ்தகத்தை திறந்து கொடுங்கள். அவருடைய போக்கு சரிதான், அவருடைய படிப்பு, அவருடைய கல்வி எல்லாவற்றின் மேலும் இருக்கிற கவனம் போலவே பிள்ளைகளுக்கு வேத காரியங்களிலும் நமக்கு பின்பு நம்முடைய பிள்ளைகள்
தேவ ராஜ்யத்தின் மகிமையை சுதந்திரிக்க வேண்டும். ஏதோ நான் போனேன், என்னுடைய காலத்தில் பாடின பாட்டை, என்னுடைய காலத்தில் நான் வாழ்ந்தேன், என்னுடைய காலத்தில் நான் பரலோக ராஜ்யத்தை அனுபவித்துக் கொள்வேன், இனி அவன் வயசுக்கு வந்த பிள்ளை, வயசுக்கு வந்த பொண்ணு, பெருசான பொண்ணு, இனி அவங்களை எப்படி, இது என்மேல் விழுந்த கடமை. ஒரு யோனத்தான் செய்த ஒரு காரியம், தன் மகனை திரும்ப அரசவையிலே உட்கார வைக்கும்படி நடந்தது. அந்த மேன்மையை ஆண்டவரே நான் கடைபிடிக்கும்படி, நானும் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து இந்த மகத்துவமுள்ள கிருபைக்கு பங்காளியாய் மாறுபடி நான் தாவீதினுடைய அரசவை என்ன வேண்டாம், பரலோக ராஜ்யத்தின் அரசவை எண்ணுங்கள். முதற் பேரான சங்கத்தை எண்ணி பாருங்கள். சர்வ சங்கமாகிய சபையை எண்ணி பாருங்கள். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிற 24 மூப்பர்களின் சங்கங்களை எண்ணி பாருங்கள். ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது நானும் என் பிள்ளைகளும் நிற்போமா, நானும் என் குடும்பமும் நிற்போமா, நானும் என் மகனும் நிற்போமா? இந்த அனுபவத்தில் தான் அன்றைக்கு யோசுவா, அன்றைக்கு ஏசாயா, அன்றைக்கு கொர்நேலியு விட்டார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை எண்ணி பாருங்கள். தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். தங்களை முழுமையாக நான் அடையாளமாக்கியாக ஆகட்டும், என் பிள்ளைகளும் நாங்களும் அடையாளமாக இருப்போம், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அவரை சேவிப்போம், நானும் என் குடும்பத்தோரோடு பக்தியாய் நிற்பேன் என்கிற அந்த ஆழ்ந்த நிலையில் காணப்பட்டார்கள். மேவிபோசத்தை போல மனம் உடைந்த சஞ்சலத்தோடு கூட எல்லாம் இழந்து போனேன், இனி என் ஆதரவு யார் என்று அங்கலாய்க்கிற நிலை இருந்தாலும் கலங்க வேண்டாம். அந்த நிலைகளையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அதே சமயத்தில் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தை நான் இழந்து போகாமல், என் பக்தியையும் என் விசுவாசத்தையும் என் நம்பிக்கையையும், தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற நேர்த்தியான நல்ல பாதைகளையும் கை கொண்டு நடக்கிறதற்குரிய எல்லா கிருபைகளையும் எனக்கும் கட்டளையிடும் ஆண்டவரே, நானும் இழந்து போகாமல் இருக்கட்டும் என்கிற ஜெபத்தோடு கூட தேவ முகத்தை நாம் பார்க்கலாம். நல்ல பிதாவே, உமது நல்ல கிருபையுள்ள காலங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வேதத்தில் வாசித்த அந்த அருமையான கர்த்தருடைய மனுஷனுடைய குடும்பத்தை கவனித்தோம். தாயும் தாத்தாவும் தன்னுடைய அப்பாவும் கூட இந்த கிருபைக்கு பங்காளிகளாய் இல்லாமல் போனாலும் தான் பங்காளியாய் மாறத்தக்கதான ஒரு நிலையில் இருந்த மேவிபோசத்தை போல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை அனுபவிப்பதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் எல்லா மேன்மைகளிலும் முதல் ஆளாய் நிற்பதற்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவதாக. ஞானஸ்நானம் பெற வேண்டிய காலத்தில் ஞானஸ்நானம், அபிஷேகம் பெற வேண்டிய காலத்தில் அபிஷேகம், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை, பந்தியில் பங்கு கொள்ள வேண்டிய நேரத்தில் என் பிள்ளைகள் முதல் பந்தி, இப்படிப்பட்ட ஒழுக்கமான காரியங்களில் பெற்றோராகிய நாங்கள் நின்று எங்கள் பிள்ளைகளை ராஜாங்கத்தின் மேன்மைக்குரியவர்களாய், பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்குரியவர்களாய் மாற்ற எங்களுக்கு முதல் படித்து தாரும். மற்றொன்று, மனம் உடைந்து நொந்து இனி எனக்கு என்ன இருக்கிறது, நாங்கள் இந்த தேசத்தின் அதிபதிகளாய் இருந்தும் இன்றைக்கு வேறொருவர் அரசனாய் நிற்கிறார், வேறொரு கோத்திரத்தான் அரசனாய் இருக்கிறார், எனக்கும் என் குடும்பத்திற்கு ஒன்றுமில்லையே, இப்படி ஆகி போனதே என்று தன்னுள்ளத்தில் எண்ணின மேவிபோசத்தை போல மனம் உடைந்து நொறுங்கி, ஆண்டவரே இனி அடுத்து என்ன என்று தெரியாமல் தவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அவர்களை நீர் ஆறுதல் படுத்துவீராக, அவர்களையும் தேற்றுவீராக. அவர்கள் மேலும் உடைய கண்கள் நோக்கமாக இருக்கட்டும். புது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு புதிய மகிமையால் அவர்களை நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை நிரந்தரமாய் நிற்கட்டும். விசேஷமாக நாங்கள் சுட்டி காட்டுகிற வேத வசனங்களை பார்க்கலாம். ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக நன்றாய் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியாய் அதை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள காரியங்களின்படி தங்களை சீர்படுத்திக் கொள்ள அவர்களோடு இடைபடும், அவர்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரம் நிறைந்த நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சவுலின் குடும்பத்தில் மேவிபோசேத்தை கூட மறந்து போகாமல் ராஜாங்கத்தின் மேன்மைக்குரிய மனிதனாய் மாற்றி அமைத்து அந்த கிருபையை கட்டளையிட்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.